வணக்கம் சிவாய் நமங்க. நம்ம இந்த வீடியோவில் பொதிகை மலை பயணம் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு குரூப்பாக பொதிகை மலை பயணம் மேற்கொண்டோம். அது எப்படி பயணத்தை மேற்கொண்டான்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அட்டையுடன் இணைந்து காலை பயணம். நம்ம நேராக திருவனந்தபுரம் போனக்காடு எஸ்டேட் அந்த இடத்துக்கு நம்ம போயாச்சு. அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கணும். அந்த செக் போஸ்ட்டில் நம்ம ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். நம்ம பர்மிஷன் வாங்கிக்கிறோமா, பயணத்துக்கு பர்மிஷன் வாங்கிக்கிறோமான்றதை செக் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்கணும். நம்ம பர்மிஷனை வாங்கிட்டு பயணம் ஆரம்பிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெவியான மழை பெஞ்சுது. அதனால் அந்த பகுதியை நம்ம வீடியோ கொஞ்சம் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் மழை விட்டுது. அவங்க தான் நம்ம வீடியோ கவர் பண்ணோம். பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமான புல்வெளி பகுதி. 4 உயரத்துக்கு புல் வளர்ந்துருக்கும். இந்த புல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மிருகங்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். செக் போஸ்ட்டில் அனுப்பும் போதே நம்மளுக்கு ஒரு 10 பேருக்கு 3 பேர் செக்யூரிட்டி மாரி அனுப்புவாங்க. அவங்க நம்ம பாதுகாப்புக்காக வருவாங்க. அவங்க நம்ம நைட்டு தங்குற இடத்த நம்மளுக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க. சமையலுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி போயிடணும். அதை அவங்க எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, நம்மளோட உடைமைகள் எல்லாத்தையும் நம்ம தான் சுமந்து போகணும். வழி நெடுக்க பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்கு எந்த குறவும் இருக்காதுங்க. வழி ஃபுல்லாகவே சின்ன சின்ன ஊற்று, ஃபால்ஸு எல்லாமே நிறையா இருக்கும். ஆனால் அட்டைப்பூச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அட்டைப்பூச்சி தான் இந்த இடத்த பெரிய ப்ராப்ளமே நம்மளுக்கு. பயணத்தின் போது அட்டைப்பூச்சி தான் ரொம்ப சிரமத்தை உள்ளாக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா தூள் உப்பு, இல்லைன்னா சானிடைசர், டெட்டால் அந்த மாதிரி எடுத்து போனீங்கன்னாக்கா அட்டை கடிக்கும்போது உடனே அதை பிச்சு எடுக்கக்கூடாது. அது மேலே அந்த சானிடைசர், உப்பு, டெட்டால் அந்த மாதிரி லைட்டாக தெளிச்சிங்கனாக்கா அதே தானாக விட்டுரும். அதே தானாக விட்டால் மட்டும்தான் அந்த இடத்த ரத்தம் ஒழுகாது, எல்லாம் ரத்தம் வந்துன்னே இருக்கும். இந்த மாதிரி நிறையா அருவிகள் நம்ம பயணத்தின் போது கிராஸ் பண்ணோம். அதை கடந்து தான் நம்ம போகணும். அதை கடந்து போகும்போது சில டைமில் தண்ணி அதிகமாக இருந்ததுனாக்கா கயிறு போட்டுருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சிக்கின்னு தான் கிராஸ் பண்ணி போகணும். இது நாங்கள் போகும்போது சில அருவிலாம் இடுப்பளவு தண்ணி, ஃபுல்லாகவே இடுப்புக்கு மேலே முழுகிட்டோம். நாங்கள் மார்பளவுக்கு வந்துடுது தண்ணி. அந்த அளவுக்குலாம் முழுகி போனோம். பேக்லாம் நனைஞ்சிடுச்சு, உள்ளே வச்சுருந்த பொருள்லாம். தண்ணி குடிப்பதற்கு அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. பொதிகை மலை பயணம் என்பது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6500 அடி உயரம் மலை மேலே நம்ம ஏறி போகணும். அது ஒரு 3 நாள் பயணமாக அமையும். முதல் நாள் போனக்காடு எஸ்டேட்லேருந்து நடந்து போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும். நடந்து போயிட்டு அதிருமலை அங்கே கேம்ப் வச்சுருப்பாங்க. அந்த கேம்பில் போய் நாங்கள் நைட்டு தங்கிடணும். நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து அங்கேருந்து அகத்தியர் மலை பயணம் தொடரணும். அகத்தியர் மலை அது அந்த பயணம் தான் கொஞ்சம் சிரமமானது. அது மேலே ஏறி அங்கே அகத்தியரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப அதிருமலை கேம்ப்லேயே நைட்டு தங்கிடணும். மறுபடியும் அங்கேருந்து மறுநாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி அதிருமலை கேம்ப்லேருந்து கிளம்பி போனக்காடு எஸ்டேட்டுக்கு சேர்ந்துடணும். இது மொத்தமாக ஒரு 3 நாள் பயணம் அமையும். இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன்லாம் வேலையே செய்யாது. அதிருமலை கேம்பில் ஒரே ஒரு இடத்த மட்டும் தான் ஃபோன் வேலை செய்யும். மற்ற இடத்த ஃபோன்லாம் அந்தளவுக்கு வேலை செய்யாது, டவர்லாம் கிடைக்காது. அதனால் போகும்போதே பேசுகிறவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பேசுறதுனா பேசிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வழித்தடத்தில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு எண்ணெல்லாம் வராது. அந்த அளவுக்கு தண்ணி சத்தம் நல்லா இருக்கு, அனுபவம் சிறப்பாக இருக்கும். நான் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யானைகள், கரடிகள், அந்த புலிகள் காப்பகம் அந்த வழியில் தான் வருது. அந்த புல்வெளி பகுதியெல்லாம் இருக்குதுன்னா அந்த பகுதியில் புலிகள் காப்பகம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எங்கள் ஆட்கள் எல்லாம் முன்னாடி பார்த்து நடந்து போகணும். அது கூட வரவங்க அந்த நம்மளுக்கு பாதுகாப்புக்காக வரவங்களுக்கு தெரியும் எந்த இடத்த மிருகம் நடமாட்டம் இருக்கும், எந்த இடத்த இருக்காதுன்றதுலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி மிருகம் இருந்தாலும் அதனுடைய வாசனையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சி 14 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே போயிட்டு வரலாம். அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் மலை ஏறி போயிட்டு வரத்துக்கு உண்டான உடல் தகுதி கண்டிப்பாக இருக்கணும்.
அது ரொம்ப முக்கியமானது. கயிறு அதே பிடிச்சிதான் மாதிரி ஷூ போட்டு எங்க கூட வந்தவங்க நடக்கிறவங்க, எல்லாம் போறாங்க. செப்பல் போட்டு நடக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும். ஏன்னா தண்ணி நல்லா அட்டைப்பூச்சி இருக்கு. கடிக்கிறது தெரியவே தெரியாது. அந்த ஷூக்கு கேப்பில் செருப்பினுடைய இடைவெளியெல்லாம் அட்டைப்பூச்சி பூந்துடும். அதை நம்மளால் அது கடிக்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது எப்போ ஏறுது கடிக்குதுன்ற எந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ நம்ம வந்து அதை கண்டிப்பாக கடிக்கும்போது பிச்சு எடுத்துடவே கூடாது. அப்போ ரத்தம் வந்துன்னே இருக்கும். அதனால் அந்த சொன்ன பாருங்க, முன்னாடியே சொன்ன பாருங்களா, ஸ்ப்ரே பண்ணணும். உப்பு இல்லைனாக்கா டெட்டால், சானிடைசர் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி கயிறு கட்டி வச்சுக்கிறாங்க. தண்ணி அந்த அளவுக்கு வேகமாக போச்சுனாக்கா அந்த கயிறை பிடிச்சின்னு தான் போகணும். கயிறு பிடிக்காமல் நம்மளால் நடந்து போயிட முடியும்னு நடந்தீங்கன்னாக்கா விபரீத விளைவாகிடும். இந்த மாதிரி வழிநடுக்க நிறைய அருவிகள், சின்ன சின்ன அருவிகள் நிறைய கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அது ஒரு ஒரு அருவிக்கும் பேர் இருக்குது. கரமனை ஆறு, வழிப்பந்தை ஆறு, அந்த மாதிரி பேர் ஒன்று ஒன்றுக்கு நிறையா இருக்குது. அதனால் நான் நல்லா அனுபவிச்சின்னு சிலவங்க குளிக்கிறவங்க குளிக்கலாம். இங்கே பாருங்கள், அருவி எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் போகணும். பயணத்தின் போது முக்கியமான தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு பெட்ஷீட்டு, டார்ச் லைட்டு, கையில் ஒரு குச்சி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது அந்த வலி நிவாரணம் பண்ணுற ஸ்ப்ரே அது தேவை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இதுதான் அதிரிமலை கேம்ப்பு. அந்த கேம்புக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தகரத்தால் ஷெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஷெட்டை சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பள்ளம், சுற்றிலும் பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்க. மற்ற மிருகங்கள் எதுவும் உள்ளே வராத அளவுக்கு ஒரு 100 பேர் தங்குற அளவுக்கு இட வசதி இருக்குது. நம்ம கேம்புக்கு வந்தவொடனே நம்ம கூட வந்தவர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலில் அட்டைப்பூச்சி ஏறிடுது. அவர் சாக்ஸை மட்டும் போட்டுன்னு வந்தார். ஆனால் அது உள்ளே அட்டைப்பூச்சி ஏறிடுது. ஏறி கடித்து எந்த அளவுக்கு ரத்தம் வந்துடுது பாருங்கள். அவர் தெரியாமல் நடந்து வந்துட்டார். ஃபுல்லாக ரத்தம் வந்துடும். அது சில பேர் சொல்லுவாங்க, அட்டைப்பூச்சி கடிச்சாக்கா கெட்ட ரத்தம்லாம் வெளியே வந்துடும் நல்லதுன்னுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் வலியும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ரத்தம் வந்துன்னே இருக்கும். ரொம்ப வந்து அட்டைப்பூச்சி தான் இந்த பயணத்தில் வந்து நம்ம ரொம்ப எதிர்கொண்டு நடக்க வேண்டியது. அதிரமலை கேம்பில் ஒரு 100 பேர் தங்குற அளவுக்கு இட வசதி இருக்குது. அங்கே நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு கிச்சன்லாம் இருக்குது. அங்கே விறகு எடுத்துன்னு வந்துவோம், காட்டிலேருந்து விறகு எடுத்துன்னு வந்து நம்ம கூட வந்தாங்க பார்த்தீங்களா கைடுங்க, அவங்க வந்து நம்மளுக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் போயிருந்த நேரத்தில் 3 நாள் பயணம் தான் இது. ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் கூடுதலாக ஆயிடுது. ஏன்னா நாங்கள் போய் அதிரமலை கேம்பில் தங்கி மறுநாள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மழை. வணக்கம் சிவாய். நம்ம மழைனாலும் மழை, அந்த அளவுக்கு மழை பெஞ்சது. அதனால் பயணத்தை தொடர முடியாது, நீங்கள் திரும்பி மறுநாள் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப அடம் பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாங்கள் பயணத்தை தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுத்துக்கின்னு போயிட்டு வந்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரதுனால உங்களுடைய ரிஸ்கில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, இதெல்லாம் பேர் இதெல்லாம் எழுதி கொடுத்து எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். எந்த ஆபத்து எந்த ஒரு நடந்தாலும் அது எங்களுடைய முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுநாள் மழை கொஞ்சம் விட்டு இருந்தது, அப்போ தான் நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து மழை அதிகமாக பெஞ்சதுனால கேம்ப்லேயே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியர் மலை, அந்த அதிரமலை கேம்ப்லேருந்து பார்த்தாலே அகத்தியர் மலை நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னாலே தனி ஒரு பெரிய மலையாக தெரியும். அதனால தான் ஏறிட்டு வரணும். அந்த பயணம் தான் 2வது நாள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பயணம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் கடினமான பயணமாக இருக்கும். பெரிய பெரிய பாறை மேலே கயிறு போட்டுருப்பாங்க, அந்த கயிறை பிடிச்சி ஏறிட்டு வரணும். இந்த அதிரமலை கேம்புக்கு பின்னாடி வந்து ஒரு அருவி ஒன்று இருந்தது. அங்கே ஒரு நாள் முழுவதும் நாங்கள் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருந்ததுனால, பயணம் இல்லாத ஃப்ரீயாக இருந்ததுனால அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தோம். அந்த பகுதியில் ஒரு சின்ன அருவி ஒன்று போகுது. அதில் போயிட்டு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த அருவி எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. அந்த அதிரமலை கேம்ப்லேருந்து கொஞ்சம் பின்னாடி போகணும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனீங்கன்னாக்கா இந்த அருவி வரும். இந்த அருவியில் போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம்
என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அந்த பகுதியில் போயிட்டு. நல்லா இருந்தது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கரடிகள், காட்டு எருமை, காட்டு பன்றி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பயணத்தை தொடரணும். நாங்கள் அந்த கேம்பில் நைட்டு தங்கியிருக்கும்போது எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். மறுநாள் மழை விட்டு இருக்கணும். பயணத்தை தொடர்ந்து தரிசனம் பண்ணி அகத்தியர் தரிசனம் பண்ணிட்டு தான் திரும்ப ரிட்டர்ன் போகணும் அப்படின்ட்டு கேம்ப்லேயே நாங்கள் வந்து நைட்டு எல்லோரும் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு விளக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் மறுநாள் போனோம். நைட்டு லைட்டெலாம் இருக்காதுங்க, அங்கே கரண்ட்டெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் லைட் எரியும் சாயந்தர டைமில், அப்புறம் நிறுத்துவாங்க. இது மறுநாள் அதிர்மலை கேம்ப்லேருந்து அங்கே நம்ம தங்கியிருந்த கேம்புக்கு முன்னாடி ஒரே இடத்த தான் டவர் கிடைக்கும். அங்கே மட்டும்தான் ஃபோன் பேச முடியும். அதுக்கப்புறம் அகத்தியர் தரிசனம் பண்ண போகிற வழி வந்து ரொம்ப இயற்கை வளங்களோட அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே போகும்போதே ஒரு சின்ன ஒரு அருவி வரும், அது சமதளமாக இருக்கும். அங்கே கேரளா வனப்ப இதில் இருக்கிறவங்க பழங்குடியினர் வந்து அந்த இடத்த பொங்கல் ஒரு விசேஷ தினத்தில் பொங்கல் வச்சு படையல் பண்ணுவாங்க. அந்த பகுதி அது ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாரி இருக்கும். குளிக்கிறதுக்கு எல்லோரும் எப்படி அனுபவித்து குளிக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அனுபவித்து அருமையாக குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே பயணத்தை தொடரணும். ஆனால் இந்த பகுதியெலாம் வந்து யானைகள் நடமாட்டம், வழி நெடுக்க யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் ஆனால் யானைகளை நேரடியாக பார்க்கல, ஆனால் இருந்தது. அதனுடைய சாணம், அதனுடைய கால் தடம் அதெல்லாம் அதிகமாக இருந்தது. அதேமாரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியர் மூலிகை அரைப்பதற்கு பயன்படுத்திய அந்த உரல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கினே போகலாம். நாங்கள் போகும்போது மழையும் கொஞ்சம் மழைச்சாரல் இந்த மாதிரிலாம் இருந்தது. பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம கிளம்பும்போது மழை இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் மழை ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி தான் கயிறு போட்டு வச்சுருப்பாங்க, 2-3 கயிறு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கயிறு பிடிச்சி இந்தமாரி பாறையில் ஜாக்கிரதையாக ஏறணும், வழுக்கி விடும். ஒரு ஆளை தான் ஏறணும். ஒரு ஆள் ஏறினதுக்கப்புறம் தான் அடுத்த ஆள் அந்த கயிறை பிடிச்சி ஏறத்துக்கு அனுமதிப்பாங்க. ஏன்னா 2-3 பேர் ஒரே டைமில் கயிறில் ஏறினாக்கா கயிறினுடைய பலம் தாங்காத அருந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு ஆள் ஏறிட்டு மேலே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து குரல் கொடுத்தவொடனே அடுத்த ஆள் ஏறி வருவாங்க. ஆனால் ஒரு ஆள் ஏறத்த இன்னொரு ஆள் பார்க்க முடியாது, ஏன்னா பாறையில் கொஞ்சம் தூரம் ஏறினோடனே மறைஞ்சிப்போம். நம்ம எடுத்து போகிற பேகு இதெல்லாம் வந்து பின்னாடி மாட்டிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த பயணத்துக்கு பேக்லாம் எடுத்து போக வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நம்ம கேம்ப்லேயே வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி நீட்டாக கயிறு போட்டு அதில் அங்கங்கே நடுவில் முடி போட்டு வச்சுருப்பாங்க, பிடிச்சி ஏறத்துக்கு கொஞ்சம் சௌரியமாக. அகத்தியர் தரிசனம் பண்ணலாம். பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அண்ணா கடலே போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, சுவாமியோட பெரும் கருணை நாம் இங்கே வந்துக்கிறது பெரும் கருணை. அதனால் நம்மளை பெருமான் பெரிய இடர்பாடுகள் நடுவில் நம்மளை இங்கே வந்து கூட்டுக்கிறார். இந்த வாட்டி நாம் வந்துக்கிறது ரொம்ப கடுமையாக கடந்து இந்த பாதையில் வந்துக்கிறோம். நம்ம பெருமானை எல்லாரும் தரிசிச்சுன்னு இருக்கிறோம். எல்லாருக்கும் திருவருள் கூட்டி வச்சுக்கிறார். மிக இந்த ஒரு 8 மாதம் கழித்து முதல் பயணமாக நம்ம கூட வந்தவங்க தான் அனுமதி கொடுத்துக்கிறாங்க. முதல் அபிஷேகமும் நம்ம ஐயா பண்ணின்னு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இறைவன் திருவருள் கருணை புரிஞ்சிக்கிறார். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அகத்தியருக்கு பூஜை பொருட்கள் நம்மளே எடுத்துன்னு போனோம். நம்மளே எடுத்துன்னு போயிட்டு அகத்தியருக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணிவிட்டு நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். வச்சிருங்க, ஏன் யோசிக்கிறீங்க, வச்சிருங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.